அன்பான மாணவர்களே, இப்போது தரம் 8இல் உள்ள மீட்டர் பயிற்சிகள் முதலாம் தவணையில் பாடப்பரப்பை உள்ளடங்கிய மீட்டர் பயிற்சி வினாக்கள் உங்கள் பாடப்புத்தகத்தின் பகுதி ஒன்றின் இறுதியில் தரப்பட்டுள்ளது. அது தொடர்பான பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது, அதில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஆகவே அங்கே மீட்டர் பயிற்சியில் முதலாவது வினாவில் முதலாவது பகுதியாக வர்க்கமூலம் 361 பெருமானத்தை காண்க. வர்க்கமூலம் 361 பெருமானத்தை நாங்கள் 2 விதமாக கற்றிருக்கின்றோம். எவ்வாறு முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம், அவதானிப்பு முறை மூலமும் காணக்கூடியதாக இருக்கும். முதலில் முதன்மை காரணியின் பெருக்கமாக எவ்வாறு எழுதி காண்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். அவை 361 என்றால் முதன்மை காரணிகள் 2ஆல் பிரிக்க முடியாது, 3ஆல் பிரிக்க முடியாது, இது 19ஆல் தான் பிரிக்க முடியும். ஆகவே 19 19 மிகுதி 171. ஆகவே எத்தனை முறை? 9 முறை. ஆகவே 19ஆல் பிரித்தோம் என்றால் ஒரு முறை. ஆகவே வர்க்கமூலம் 361 சமன் வர்க்கமூலம் 19 வர்க்கம். அவை வர்க்கமாக இருந்தால் இதன் விடையானது எவ்வாறு அமையும்? 19 என அமையக்கூடியதாக இருக்கும். இது முதன்மை காரணியின் பெருக்கத்தை கொண்டு செய்வீர்கள். இல்லாத விடத்து வர்க்கமூலம் 361 எழுதிவிட்டு இங்கே இறுதி இலக்கம் 1. ஆகவே இறுதி இலக்கம் நிறைவேற்க எண்ணில் 1 பெறப்பட வேண்டும் என்றால் எந்த எண்களை பெருக்க முடியும்? 1ஆம் இடத்து இலக்கம் 1ஆக இருக்க வேண்டும் அல்லது 9ஆக இருக்க வேண்டும். இங்கே இறுதி இலக்கம் 100ஆம் இடத்து இலக்கம் 3. அவை வர்க்கமூலம் 3க்கு நிறைவேற்க எண் அல்ல. அவை அதை விட குறைந்த நிறைவேற்கமாக்குறது 1. ஆகவே 1. அவை விடையானது 11 அல்லது 19. 11 தர 11 என்ன விட? 121. 19 தர 19 19 தர 19 9ஆக இருக்கிறீங்க என்றால் 121 ஒரு மிச்சம். 19 தர 1 19 17 361. அவை இது அமையாது, இது சரி. அவை விடையானது 19ஆக இருக்கும். அவை உங்களுக்கு எந்த முறை இலகுவோ அந்த முறையில் நீங்கள் இதனை அணுகக்கூடியதாக இருக்கும். அது முதலாவது வினாவில் முதலாவது பகுதிக்கான விடை ஆகும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். 5 டோன் 75 கிலோவை 12ஆல் பெருக்க வேண்டும். என் பெருமானத்தை காண்க. அவை இங்கே அநேகமான மாணவர்கள் தவறுவிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. பெருக்கும் பொழுது இங்கே 75 கிலோ தான் இருக்கின்றது. ஆகவே இங்கே டொன் கிலோவில் இதை கிலோவாக மாற்றுவோம். ஆகவே ஒரு டொன் 1000 கிலோ. ஆகவே 5 டொன்னும் 5000 கிலோ. அதனுடன் 75 கூட்ட வேண்டும். ஆகவே 5075 கிலோ. ஆகவே இப்பொழுது 5075 என்ன செய்ய வேண்டும்? 12ஆல் பெருக்க வேண்டும். 12 60 6 முறை. 7 84 84 மாறும் 90. 12 60. ஆகவே இவ்வளவு கிலோ. ஆகவே 60,900 கிலோ. ஆகவே 60 டோன் 900 கிலோவாக காணப்படும். இதை நேரடியாக பெருக்குவது என்று சொன்னால் நீங்கள் விடும் தவறுகள் எங்கே என்று சொன்னால் இங்கே டொன் கிலோ என எழுத வேண்டும். இங்கே 5 கிலோ 5 டொன் 75 கிலோ. இதை 12ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே டொன் கிலோ என்று சொன்னால் கிலோ என்பது 999 கிலோ மட்டும் உள்ளடக்கப்படும். ஆகவே இதில் 3 இலக்கமாக இதில் 0 இட வேண்டும். 0 இட்டு பெருக்கும் பொழுது இனி தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. 12 60 84 மாறும் 90 60. ஆகவே பாருங்கள், நீங்கள் இங்கே சைவர் இடாமல் பெருக்கினீர்கள் என்று சொன்னால் அங்கே வார மிச்சத்தை இதோட கூட்டுவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இந்த 0 இட வேண்டிய பகுதி. இதை மிக கவனமாக கவனித்து எழுத வேண்டும். ஆகவே இது இரண்டாவது பகுதிக்கான விடையாகும். அடுத்த வினாவை பார்ப்போம். சய 11 11ஆம் அடுக்கின் பெருமானத்தை காண்க. ஆக இங்கே மறை ஒன்றின் அடுக்கு
மறை ஒன்றின் 11ஆம் அடுக்கு. அவை எந்த பெருமானத்தையும் ஒன்றால் பெருக்கினால் ஒன்றுதான் வரும். ஆனால் 11 என்பது ஒற்றை எண். ஆகவே இரட்டை எண்ணாக இருந்தால் நேர்பெருமானமும் ஒற்றை எண்ணாக இருந்தால் மறைப்பெருமானத்தையும் எடுக்கும். ஆகவே விடையானது என்ன அமையும்? மறை ஒன்றாக அமையும். 4வது பகுதியை பார்ப்போம். பெருமன் 28 பாகையாக உள்ள கோணத்தின் நிரப்பு கோணத்தின் பெருமன் யாது? ஆகவே இங்கே நிரப்பு கோணம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சோடி கோணத்தின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க வேண்டும்? 90 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு கோணம் 28 பாகைண்டா அதுண்ட நிரப்பி 90லேருந்து என்ன செய்ய வேண்டும்? 28ஐ கழிக்க வேண்டும். ஆகவே 90 - 28 பாகை. ஆகவே கழிச்சிங்கள் என்று சொன்னால் 62 பாகை ஆக காணப்படும். 5வது வினாவை பார்ப்போம். பெருமன் 28 பாகையாக உள்ள கோணத்தின் மிக நிரப்பு கோணத்தின் பெருமன் யாது? ஆகவே ஒரு சோடி கோணத்தின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்க வேண்டும்? மிக நிரப்பு என்று சொன்னால் 180 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே 180லேருந்து 28 என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். ஆகவே கழிச்சிங்கள் என்று சொன்னால் 10லேருந்து 8 போனால் 2, 7லேருந்து 2 போனால் 5, 152 பாகையாக காணப்படும். அடுத்த வினா 6வது ஏ பகுதிக்குரிய வினா. எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்கே எக்ஸின் பெருமானத்தை எடுத்தீங்கள் என்றால் இது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களாக அமைகின்றன. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. 52 பாகை சக எக்ஸ் பாகை சக 58 பாகை சமன் எவ்வளவு? 180 பாகை. 52 சக 58 கூட்டினீங்கள் என்று சொன்னால் எவ்வளவு? 110 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை. இதில் காரணத்தை எழுதுங்கள். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. சிறுவயதிலிருந்தே இந்த தேற்றங்களை நிறுவும் பொழுது அவற்றுக்குரிய காரணங்களை எழுதி பழகினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தேற்றம் ஞாபகம் நிற்கும். பெரிய பெரிய வகுப்புகளில் போயிருக்க தவறுகள் விடுவதற்கான சந்தர்ப்பமும் குறைவாக காணப்படும். அவை 110ஓட எக்ஸை கூட்டினா 180 என்று சொன்னால் எக்ஸின் பெருமானம் எவ்வாறு அமையும்? 180லிருந்து 110 கழிச்சிங்கள் என்றால் என்ன விட 70 பாகையாக அமையும். பி பகுதிக்குரிய விடை ஏயின் பெருமானத்தை காண்க. இங்கே பாருங்கள், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே இங்கே 120 பாகை சக இந்த கோணம் 90 பாகை சக ஏ சமன் எவ்வளவு? 360 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. 120 90 கூட்டினீங்கள் என்றால் 210 பாகை சக 3a சமன் 360 பாகை. 3a சமன் 360லேருந்து 210 கழியுங்க. கழிச்சிங்கண்டா எவ்வளவு? 180 பாகை. 3a சமன் 180 என்றால் a சமன் 3ஆல் பிரிக்க வேண்டும் 50 பாகை. ஏயின் பெருமானமானது 50 பாகையாக இருக்கும். படித்த விடயங்களை இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வினாக்களை நீங்கள் செய்தல் வேண்டும். அடுத்த வினாவை பார்ப்போம். 20 முகியின் முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை எழுதுக. 20 முகி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், விளிம்புகள் முகங்கள் எத்தனை முகமாக இருக்கும்? 20ஆக இருக்கும். முக எண்ணிக்கை 20, உச்சி எண்ணிக்கை 12, விளிம்பு எண்ணிக்கை மொத்தையும் உச்சியையும் கூட்டி 2 கழிக்க வேண்டும். 32லேருந்து 2 போனா 30ஆக காணப்படும். 20 முகி இவ்வாறு அமைந்தால் 12 முகிக்கு மாறி அமையும். உச்சிகளின் எண்ணிக்கை தான் 12 முகிக்கு முகங்களின் எண்ணிக்கையாக அமையும். அங்கேயும் ஞாபகம் வைத்திருங்களா சுகம். 20 முகிக்கும் 12 முகிக்கும் மாறி மாறி வரும். 20 12 12 20ஆக அமையும். அடுத்த 8வது வினாவை பார்ப்போம். வெற்று அடைப்புகளை நிரப்புக. இங்கே 12x சய 36y சக 4 சமன்
இங்கே 4ஐ பொதுவாக எடுத்திருக்கிறார்கள். அவை காரணிப்படுத்தி இருக்கிறார்கள். அவை இந்த 4ஆல் இந்த 12xஐ பிரிக்க வேண்டும். 12xஐ பிரித்தீங்கன்னா என்ன விட வரும்? 3x. அவை 3ஐ அந்த வெற்றுக்கூட்டில் இட்டால் போதுமானது. சய 36y 4ஆல் பிரிக்க வேண்டும். 36ஐ 4ஆல் பிரித்தால் 9y. சக 4 பிரித்தா 1. அவை கற்ற விடயங்களை நீங்கள் இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த பெரிய வினா பெருமானம் காண்க. இங்கே திசை கொண்ட எண்கள் கூட்டல் கழித்தல் தொடர்பான விடயங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. அவை பாருங்கள், ஒத்த குறியலாக இருந்தால், அதாவது இங்கே மறை இங்கே மறை ஆக இருந்தால் கூட்ட வேண்டும். அவை மறை 5 சக மறை 3 என்றால் கூட்டி போட்டு அதன் குறியை இடல் வேண்டும். அவை மறை 8. இரண்டாவது வினாவை பார்ப்போம். மறை 7 சக 4. மறை 7ஓட 4 கூட்டினீங்கள் என்றால் 2 எதிர் பெருமானங்களுடையது. அவை கழிக்க வேண்டும். 7லேருந்து 4 போனால் 3 பெருசங்குறி மறை. அவை மறை 3. பதிமூன்று சக மறை 5. அவை 13 சக மறை 5 என்று சொன்னால் பெரிது 13. 13லேருந்து 5 கழிக்க வேண்டும். அவை 8 பெரிதுங்குறி சக. அவை நேர் 8. நான்காவது வினா மறை 5லிருந்து கழிக்க வேண்டும் மறை 2. அவை மறை 5. இதை நேர்பெருமானம் ஆக்கும்போது இங்கு அடையாளத்தில் மாற்றம் ஏற்படும். அவை நேர் 2ஆக மாறும். அவை மறை 5 கூட்ட வேண்டும் நேர் 2. அவை மறை 5ஓட நேர் 2 கூட்டினீங்கள் என்றால் மறை 3 பெறப்படும். அடுத்த 5வது வினாவை பாருங்கள். மறை 7லிருந்து கழிக்க வேண்டும் மறை 10. அவை மறை 7 கழித்த செய்ய கூட்ட செய்ய மாற்றும் பொழுது இங்கால குறி மாறும் நேர் 10. அவை மறை 7 கூட்டோடும் நேர் 10. நேர் 10 கூட்டினீங்கள் என்றால் நேர் 3 பெறப்படும். 6வது வினாவை பாருங்கள். பூஜ்ஜியத்திலிருந்து கழிக்க வேண்டும் மறை 5. ஆகிய பூஜ்ஜியம் கழித்தலை நேர் செய்யா மாற்று கூட்ட செய்யா மாற்றும் பொழுது அங்கால குறியில் மாற்றம் ஏற்படும் நேர் 5. ஆகிய விடை 5ஆக காணப்படும். அடுத்த வினா பி பகுதி பெருமானம் காண்க. மறை 12ஐ மறை 3ஆல் பெருக்க வேண்டும். மறையால் பெருக்கினீங்கள் என்றால் நேர் 12 3 36. ஆகவே ஞாபகம் வச்சிருங்கள், ஒத்த குறியை பெருக்கினால் நேர், ஒவ்வாத குறியை பெருக்கினால் மறை. அதே போல பிரிக்கும் பொழுதும் ஒத்த குறியை பிரித்தீங்கள் என்றால் நேர், ஒவ்வாத குறியை பிரித்தீங்கள் என்றால் மறை. இரண்டாவது வினா நேர் 8 மறை 5ஆல் பெருக்க வேண்டும். அவை இங்கே நேர மறையால் பிரிக்கிறீங்கன்னா ஒவ்வாத குறி. அவை மறை 8 40. அவை மறை 40 ஆகும். மூன்றாவது வினா நேர் 12ஐ மறை 3ஆல் பிரிக்க வேண்டும். அவை இங்கே நேர் இங்கே மறை ஒவ்வாத குறி. அவை ஒவ்வாத குறி என்று சொன்னால் குறி என்னது வரப்போகுது? மறையில் வரப்போகுது. அவை மறை 12ஐ 3ஆல் பிரிச்சிங்க என்றால் 4. அவை மறை 4. நான்காவது வினா மறை 12ஐ மறை 3ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே மறையால் பிரிச்சிங்கண்டா ஒத்த குறியை பிரிச்சிங்க என்றால் நேர்குறி. 12ஐ 3ஆல் பிரிச்சிங்க என்றால் 4. ஆகவே நேர் 4. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கினால் என்ன விடை பெறப்படும்? பூஜ்ஜியம். ஆகவே மறை 12ஐ பூஜ்ஜியத்தால் பெருக்கினால் பெறப்படும் விடை என்னவா இருக்கும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை எந்த ஒரு எண்ணால் பிரித்தாலும் விடை என்ன பெறப்படும்? பூஜ்ஜியம் தான் பெறப்படும். அவை அங்கே குறி இடப்பட தேவையில்லை. சி பார்ட் இரண்டாவது வினாவின் சி பகுதிக்கானது. வெற்று அடைப்புக்குறியை நிரப்புக. பாருங்கள், 24 எதால பிரிச்சா 4 வரும். அது முதல் குறியை பார்க்க வேண்டாம், விடையை எழுதுங்க. பின்பு குறியை பார்ப்போம். 24 எதால பிரிச்சா 4 வரும் என்று சொன்னால்
24 4ஆல் பிரித்து பாருங்க. 24 4ஆல் பிரிச்சிங்கன்னா 6. இப்போது குறியை பார்ப்போம். இங்கே நேர்குறி நேர எதால பிரித்தா மர வரும். அவை தெரிய வேண்டும். ஒத்த குறியை பிரிக்க நேர்குறியும் ஒவ்வாத குறியை பிரிச்சிங்கன்னா மரக்குறி. அவை இங்கே நேர் விடையில மர இருக்கிறபடியால் இது என்னவா இருக்க வேண்டும்? மறையாக இருக்க வேண்டும். ஆகவே மறையாரால் வகுக்க வேண்டும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். மர 16 எதால வகுத்தால் மறை 4. அவை மறைய எதால வகுத்தால் மறைப்பெருமானம் பெறும்? மறைய நேரால வகுத்தால் மறைப்பெருமானம் பெறும். ஆகவே நேர். 16 எதால வகுத்தீங்கன்னா 4 வரும். ஆகவே 16 4ஆல பிரிச்சிங்கள் என்றால் 4. ஆகவே 16 4ஆல பிரிச்சா 4 வரும். ஆகவே நேர் 4ஆல வகுக்க வேண்டும். மூன்றாவது பகுதியை பாருங்கள். 32ஐ எதனால் வகுத்தால் மறை 4 வரும்? ஆகவே இங்கே நேர்குறி நேரை எதால வகுத்தால் மறை வரும்? ஆகவே ஒவ்வாத குறி. ஆகவே நேர் என்றால் இங்கே மறை வர வேண்டும். 32 4ஆல பிரித்து பாருங்க. ஆகவே 8. அப்போ 32 8ஆல வகுத்தீங்க என்றால் 4 வரும். ஆகவே மறை 8ஆல வகுக்க வேண்டும். நான்காவது பகுதியை பார்ப்போம். மறை 10ஓட எதை கூட்டினால் மறை 6 வரும்? மர 10ஓட எதை கூட்டினால் மறை 6 வரும்? ஆகவே பாருங்கள், கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இங்கே நேராக இருக்க வேண்டும். இங்கே மறை இங்கே நேர். ஆகவேதான் இங்கே மறை வரும். ஆகவே 10லேருந்து 4 போனால் 6. ஆகவே பாருங்கள், இங்கே பெருசாக இருக்கிறது 6. 10லேருந்து 4 போனால் 6. பெரிதன் குறி மறை. ஆகவே மறை 6. மறை 5ஓட கூட்டினால் மறை 6 வர வேண்டும். அவை 5 இங்கே 6. அவ ரெண்டும் மொத்த குறியா இருந்தால் கூட்டுப்படும். ஆகவே மறை 1. மறை 1 கூட்டினீங்கள் என்றால் உங்களுக்கான விடை பெறப்படும். அடுத்த வினா, மறை 2ஐ மறை 4ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே ஒத்த குறி பெருக்கும் பொழுது நேர்குறி பெறப்படும். 4 8. இவ்வாறு நேரடியாக விடைகளை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது பெரிய வினாவை பாருங்கள். ஒன்றிலிருந்து தொடங்கும் முக்கோண எண்கள் ஏறு வரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் பொது உறுப்பு எண் மடங்கு எண் சகோண்ட 2ஆல் வகுக்க வேண்டும். இவன் கோளத்தின் முதல் உறுப்பை எழுதுக. ஆகவே முதல் உறுப்பு என்று சொன்னால் எண்ணுக்காக 1ஐ பிரதியிட வேண்டும். ஆகவே எண் சமன் 1 என்று பிரதியிட்டம் என்றால் 1 தர 1ஓட 1 கூட்டினீங்க என்றால் 2 கீழ் 2. ஆகவே 1 தர 2 இங்கள் 2. ஆகவே 2 2 2 2ஆக பிரிச்சா 1. இரண்டாவது வினாவை பாருங்கள். இவ்வெண்கோளத்தின் 19ஆம் உறுப்பையும் 20ஆம் உறுப்பையும் எழுதுக. ஆகவே 19ஆம் உறுப்பு எழுத வேண்டும். டி 19 எழுதுவோம். எண்ணுக்காக 19. ஆகவே 19 தர 19 சகோண்டு 20 இங்கள் 2. இங்கே 2ஆல் சுருக்கலாம் 10 முறை. ஆகவே 19ஐ 10ஆல் பெருக்கினா 190. இதில் 2 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. 20ஆம் உறுப்பையும் காண சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டி 20 சமன் எண்ணுக்காக 20 தர எண் சகோண்டு 20ஓட 1 கூட்டணும். ஆகவே 21. அது இங்கு 2. 2ஆல் சுருக்கினீங்கண்டா 10. ஆகவே 10 தர 21 எவ்வளவு? 210. ஆகவே அங்கே தரப்பட்டதை நேரடியாக பிரதியிடல் வேண்டும். உங்களுக்கு சமன்பாடு தந்திருக்கிறார்கள். சில வேளைகளில் இந்த சமன்பாடு தராவிட்டால் இதனை ஞாபகப்படுத்தி நீங்கள்லாம் செய்தல் வேண்டும். அடுத்த பாருங்கள். 10 தர 11 சமன் 110 என தரப்படும் போது இவ்வெண்கோளத்தில் 55 எத்தனையாம் உறுப்பு என காண்க. பாருங்கள், இங்கே 10 தர 11 110. 10 தர 11 பெருக்கினா என்ன விடையா? 110.
அவங்க 55 வரணும்னு சொன்னால் இதை 2ஆல் பிரிக்க வேணும். ஒரு சமன்பாட்டை இதை 2ஆல் பிரித்தோம் என்றால் இஞ்சாலையும் 2ஆல் பிரிக்க வேணும். ஆகவே 10 11ஆல் பெருக்கி 2ஆல் பிரித்தால் என்ன வரப்போகுது? 55 வரப்போகுது. இஞ்சால 2ஆல் பிரித்தா தான் 55 வரும். ஆகவே இஞ்சாலையும் 2ஆல் பிரிக்கணும். இப்போ வேறுங்க 10ஓட 11. ஆகவே ஒரு உறுப்பு கூடி இருக்கு. ஆகவே இது எத்தனாம் உறுப்பாக இருக்க வேண்டும்? 10ஆம் உறுப்பாக இருக்க வேண்டும். ஆகவே 10ஆம் உறுப்பு. நான்காவது பகுதியை பாருங்கள். 18 தர 19 சமன் 342 என தரப்படும் போது இவ்வெண்கோளத்தில் 171 எத்தனையாம் உறுப்பு என காண்க. அது மேலே சொன்ன போல செய்வோம். 18 19ஆல் பெருக்கினால் என்ன விட 342 தந்திருக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்கிறார்கள்? 171 வர வேணும். அவை 171 வர வேணும். இதை 2ஆல் பிரிக்க வேணும். அவ இதை 2ஆல் பிரித்தால் சமன்பாட்டுக்கு இஞ்சாலே என்ன வேணும்? 2ஆல் பிரியுங்க. 2ஆல் பிரிச்சிங்கன்னா 171 வரும். ஆகவே 18 19ஆல் பெருக்கி 2ஆல் பிரிச்சிங்கன்னா இதில் சின்னது 18. ஆகவே 18ஆம் உறுப்பு. ஆகவே இவ்வாறு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வெண்கோளத்தின் 19ஆம் 20ஆம் உறுப்புகள் இரண்டினதும் கூட்டுத்தொகை. ஆகவே T19 முதல் கண்டிருக்கிறீர்கள், சக T20. சரியா? முன்பு கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். 19ஆம் உறுப்பு 190, 20ஆம் உறுப்பு 210. ஆகவே 19ஆம் உறுப்பு 190 சக 20ஆம் உறுப்பு 210 எழுதிட்டான். இரண்டினதும் கூட்டுத்தொகை. ஒன்றிலிருந்து தொடங்கும் சதுர எண்கள் வரிசையில் இருக்கும் எண்கோளத்தின் 20ஆம் உறுப்புக்கு சமன் என காட்டுக. அவை T19 T20 கூட்டினீங்கள் என்றால் என்ன விட வருது? 400 வருகிறது. அவை சதுர எண்கோளம் என்று சொன்னால் சதுர எண் என்றால் நிறைந்த எண்ணிக்கையும் நிலண்ட எண்ணிக்கையும் பெருக்க சமனா வரும். ஆவே எண்தர எண். ஆவே 20ஆவது சதுர எண் 20 தர 20. ஆவே எவ்வளவு சமன்? 400. ஆவே இங்கேயும் 400 வருகிறது, இங்கேயும் 400 வருகிறது. ஆவே அந்த 20ஆம் உறுப்புக்கு என்னவா வரப்போகுது? சமனாக வரப்போகிறது. நான்காவது பெரிய வினாய் பாருங்கள். உருவில் காணப்படும் சதுரம் ABCDயின் சுற்றளவை காண்க. ஆவே சதுரம் ABCD சுற்றளவு என்று சொன்னால் ஒரு பக்க நீளத்தை 4ஆல் பெருக்கினீங்களா சதுரத்தின் சுற்றளவு வரும். ஆவே ABCDயின் சுற்றளவு சமன் 4A. ஆவே 4 தர 6 எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். இரண்டாவது வினா. உருவில் காணப்படும் இருசமக்க முக்கோணி PQRின் சுற்றளவு. ஆவே இருசமக்க முக்கோணியில பாருங்கள், இந்த பக்கமும் சமன் என அடையாளமிடப்பட்டுள்ளது. ஆவே இது 8 சென்டிமீட்டர் என்றால் இது 8 சென்டிமீட்டர். ஆவே கூட்டுவோம். இந்த மூலையில் 8 சக 8 சக 6. ஆவே PQRின் சுற்றளவு 8 சக 8 சக 6. ஆவே 16 மாறும் 22 சென்டிமீட்டர். மூன்றாவது வினாய் பாருங்கள். இவ்விரு உருக்களையும் உருவில் காணப்படுகின்றவாறு ஒட்டும்போது கிடைக்கும் கூட்டுத்தளருவின் சுற்றளவை காண்க. ஆவே இந்த சதுரத்தையும் இந்த முக்கோணியையும் ஒட்டுகின்றோம். ஒட்டும் பொழுது இவ்வாறு கூட்டுரு ஒன்றானது கிடைக்கின்றது. ஆவே இவ்வாறு கூட்டுரு கிடைக்கும் பொழுது அதன் சுற்றளவு, ஆவை சுற்றளவு என்றால் இந்த சதுரத்தின் சுற்றளவையும் முக்கோணத்தின் சுற்றளவையும் கண்டு கூட்டினால் பிழையானது. சரியா? ஏன்? அங்கே ஒரு பக்கம்
முக்கோணத்தின் ஒரு பக்கம் ஒன்றாக பொருத்தப்படுகிறது. அவை கூட்டுத்தள உருவு என்று சொன்னால் வெளியில இருக்கிற தள உரு நீளங்களின் கூட்டுத்தொகை. இது 6 என்றால் இது 6, இது 6, இது 8, இது 8. இந்த மூலையிலேருந்து தொடங்கின வேண்டாம். இது 6 சென்டிமீட்டர் சக இந்த நீளம் 6 சக இந்த நீளம் 8 சக இந்த நீளம் 8 சக இந்த நீளம் 6. 18, 16, 34 சென்டிமீட்டர். இங்கே பாருங்க 24ஐயும் 22ஐயும் கூட்டினீங்கள் என்றால் எவ்வளவு இருக்கின்றது? 46 சென்டிமீட்டர் வருகின்றது. அங்கே ஒரு 6 சென்டிமீட்டர் பக்கமும் இன்னொரு 6 சென்டிமீட்டர் பக்கமும் இணைகின்றது. ஆகவே கழிக்க வேண்டும். 44 12 கழித்தால் 34 சென்டிமீட்டர் வரும். ஆகவே இதனை கூட்டி கண்டால் பிழையானது. ஆகவே அந்த எண்ணக்கருவை நீங்கள் எடுக்கக்கூடாது. 2 சுற்றுலையும் கூட்டினால் சுற்றுலா வரும் என்று வெளிப்புற உள்ள தள உருண்ட பக்கத்தின் நீளங்களை கூட்டினீங்கள் என்று சொன்னால் சுற்றுலாவானது பெறப்படக்கூடியதாக இருக்கும். 5வது பெரிய வினாவை பாருங்கள். ஏபி சிடி என்ற நேர்கோடுகள் பியில் செங்கோணத்தில் இடைவெட்டுமாறு வரைந்து ஏபி சிடி என்ற கோடுகள் செங்கோணத்தில் இடைவெட்டுகின்றது. ஏசி சிபி டிபி ஆகியவற்றை இணைத்து நீட்டுவதன் மூலம் இவ்வுரு பெறப்பட்டுள்ளது. அந்தந்த பக்கங்கள் ஏசியானது நீட்டப்படுகிறது. சிபி டிபி ஆகியவற்றை இணைத்து நீட்டுவதன் மூலம் இவ்வுரு பெறப்படுகின்றது. இங்கு உள்ள 3 சோடி நிரப்பு கோணங்களை எழுதுக. ஆகவே 3 சோடி நிரப்பு கோணங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு எழுதுவது? நிரப்பு கோணம் என்றால் என்னது? ஒரு சோடி கோணங்களை கூட்டேக்க என்ன விட வர வேணும்? 90 பாகை. ஆகவே எங்கெங்க வரும்? இங்கே பாருங்கள் 54ஐயும் 36ஐயும் கூட்டினா எத்தனை பாகை? 10, 90. ஆகவே ஏ கோணம் இந்த சி கோணம். ஆகவே பிஏசி இந்த கோணம் ஏசிபி கோணம் ஏசிபி. அதே போல ஒரு கோணம் வெளியிட்டோம். இங்கே பாருங்கள் 62ஐயும் 28ஐயும் கூட்டினீங்க என்றால் என்ன வரும்? 62 28 கூட்டிங்கன்னா 10 6 8 9. அவை இந்த சியும் இந்த பி கோணம் பெறப்படுது. பிசிபி கோணம் பிசிபி இந்த கோணம் கோணம் சிபிபி கோணம் சிபிபி. அதே போல இங்கே 58 பாகை, இங்கே 32 பாகை கூட்டினீங்கள் என்று சொன்னால் 90 பாகை. ஆகவே கோணம் பிடிபி கோணம் பிடிபி அதே போல கோணம் பிபிடி. இவ்வாறு விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு தேவையானது நிரப்பு கோணம். நிரப்பு கோணம் என்றால் 2 கோணங்களை கூட்டினீங்கன்னா 90 பாகை வந்துச்சு சொன்னால் அவை நிரப்பு கோணங்களாக அமையும். அது முதலாவது வினாவுக்கான விடையாகும். இந்த வினாவில் 2வது பகுதியை பார்ப்போம். இங்கு உள்ள 3 சோடி மிக நிரப்பு கோணங்களை எழுதுக. மிக நிரப்பு கோணம் என்று சொன்னால் என்னது? 90 பாகை நிரப்பு கோணம் என்று சொன்னால் மிக நிரப்பு கோணம் 180 பாகையாக வர வேண்டும். அப்போ 180 பாகை என்று சொன்னால் ஒரு சோடி கோணங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்க வேண்டும்? 180ஆக இருக்க வேண்டும். அவங்க பாருங்கள், இது 90 என்றால் இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90. இந்த கோணத்தையும் கூட்டுவோம் 180 வரும். அவை ஏபிசி கோணம் ஏபிசி கோணம் சிபிபி. அதே போல இந்த கோணத்தையும் எடுக்க முடியும். சிபிபி பிபிடி. அதே போல இந்த கோணத்தையும் எடுக்க முடியும். பிபிடி ஏபிடி. சரியா? உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு கோணம் 90 பாகை என்றால் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இது 90 இதுவும் 90,
இது 90 இது 90 இது 90 இது 90 அல்லது குத்தெதிர் கோணங்கள் சமன். அவ்வாறு இனம் கண்டா பிறகு அந்த கோணங்களை எழுதினீங்கன்னா விடையானது பெறப்படக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினாவை பார்ப்போம். இங்கு உள்ள 4 சோடி குத்தெதிர் கோணங்களை எழுதுக. குத்தெதிர் கோணம் என்று சொன்னால் 2 நேர்கோடுகள் ஒன்றையொன்று வெட்டும் போது உண்டாகும் எதிர்கோணங்கள், அதைத்தான் குத்தெதிர் கோணங்கள் என்று சொல்லுவோம். அந்த குத்தெதிர் கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இங்கே நேர்கோடுகள் வெட்டும் பொழுது பாருங்கள், இந்த நேர்கோடு வெட்டி சென்றால் இந்த கோணம் சமன். ஆகவே கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏபிசி, இந்த கோணம் எதுக்கு சமன்? இதுக்கு சமன். கோணம் பிபிடிக்கு கோணம் பிபிடிக்கு சமனாகும். அதே போல இந்த கோணமும் சமனாக இருக்கு. கோணம் சிபிபி எதுக்கு சமனாக இருக்க போகுது? கோணம் ஏபிடிக்கு. ரெண்டு கோணம் அடிக்கிட்டோம். இன்னும் 2 கோணம் எழுதணும். பாருங்க, வேறு எங்க நேர்கோடு வெட்டுது? இந்த நேர்கோடு. இவ்வளவு கோணத்துக்கும் சமன். ஆகவே சிபிடி கோணம் சமன் கோணம் சிபிடி, இவ்வளவு கோணத்துக்கும் சமன் எஃபிஜிக்கு. கோணம் எஃபிஜி என்ற கோணத்துக்கு சமனாக காணப்படும். இப்பொழுது 3 சோடி குத்தெதிர் கோணங்கள் ஈட்டோம். இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டும். எவ்வாறு அமையும்? இங்கே பாருங்கள், இந்த நேர்கோடும் வெட்டும் பொழுது இவ்வளவு கோணத்துக்கும் சமன். அடுத்து இந்த கோணம். ஆகவே கோணம் சிபிஎஃப் எதுக்கு சமனாக இருக்க போகின்றது? டிபிஜிக்கு. கோணம் டிபிஜிக்கு சமனாக காணப்படும். பாருங்க, 4 சோடி குத்தெதிர் கோணங்களை இனம் கண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தேற்ற ஞாபகம் வர வேண்டும். 2 நேர்கோடுகள் ஒன்றையொன்று வெட்டும் போது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமனாகும். அடுத்த பகுதிக்கு செல்வோம். கோணம் எஃபிஜியின் பெருமானம் யாது? எது எஃபிஜி? அவை தெரியும். இந்த கோணம் என்று சொன்னால் இந்த இவ்வளவு கோணத்துக்கும் சமனாக இருக்கும். ஏன்? குத்தெதிர் கோணம் முதல் கண்டுட்டேன். ஆகவே கோணம் எஃபிஜி சமன் எவ்வாறு அமையும்? 28 பாகை சக 32 பாகை. ஆகவே கூட்டினீங்கள் என்றால் 60 பாகை. காரணம் குத்தெதிர் கோணம். கோணம் சிபிடி, 5வது பகுதியை பாருங்கள். கோணம் சிபிடி எது? கோணம் சிபிடி இவ்வளவு கோணம். ஆகவே 60 பாகை. கோணம் டிபிஜி எது? கோணம் டிபிஜி இந்த கோணம். சரியா? ஆகியன ஒரு மிக நிரப்பு கோணச்சோடிகளின் டிபிஜியின் பெருமானத்தை காண்க. அவை இதையும் கூட்டினா அவ்வளவு வர வேணும். 180 பாகை. அவை சிபிடி சக டிபிஜி சமன் 180 பாகை. ஏன் தந்திருக்கிறார்கள்? மிக நிரப்பு கோணம் தரவு. அவை 2 சோடி இந்த கோணத்தை கூட்டினா 180 பாகை. அதில் சிபிடி எத்தனை பாகை? 60 பாகை. ஆகவே டிபிஜியை காண வேண்டும். ஆகவே கோணம் டிபிஜி சமன் 180 பாகையிலிருந்து 60 பாகை என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். ஆகவே 120 பாகை ஆகும். இவ்வாறு விடைகளை நீங்கள் இலவாக எழுதி செய்யக்கூடியதாக இருக்கும். தரப்பட்ட தரவுகளை வாசித்து கொண்டு போகும் பொழுது விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த பகுதிக்கு செல்வோம். கோணம் சிபிபியின் ஒரு மிக நிரப்பு கோணத்தை பெயரிடுக.
கோணம் சிபிபி. கோணம் சிபிபி. ஆகவே இப்போ தெரியும் இது எத்தனை பாகை? 120 பாகை. ஆகவே கோணம் சிபிபி இந்த கோணத்துக்கு மிக நிரப்பு கோணம் என்ற பெயரிட வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது நேர்கோளில் அடுத்துள்ள கோணங்கள். அவை இவ்வளோ 180 பாகை. அவை இவ்வளோ 152. ஆகவே பிபிஜி கோணம் பிபிஜி. நீர் பெயரிட்ட கோணத்தின் பெருமானத்தை காண்க. ஆகவே டிபிஜி கண்டுட்ட 120, இது 32. ஆகவே 120 சக 32 எத்தனை பாகை? 152 பாகை. எல்லாத விடத்து சிபிபி 28 பாகை என்றால் 180 28 கழிச்சிங்கனால 152 பாகையை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா கோணம் சிபிஎஃப்பின் பெருமானத்தை காண்க. கோணம் சிபிஎஃப் இந்த பெருமானம் அவ இவ்வளவு 120 பாகை என்று சொன்னால் இது எத்தனை பாகை? 120 பாகை. ஏன்? குத்தெதிர் கோணம் முன்பு சோடி எழுதிவிட்டோம். அவை நேரடியாக அப்படி எழுத முடியும். அவை கோணம் சிபிஎஃப் சமன் 120 பாகை. காரணம் என்னது? குத்தெதிர் கோணம். அடுத்த 9ஆம் பகுதியை பார்ப்போம். புள்ளி பியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை கண்டு. அதை பாருங்கள். பியை சுற்றி என்றால் இவ்வளவு 60 பாகை, இது 20 பாகை. அவை 60 பாகை சக இது 120 சக இது 60 பாகை சக இந்த கோணவளம் 120 பாகை. அவை கூட்டினீங்கள் என்று சொன்னால் 180 180 360. ஆகவே கேட்டிருக்கு ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 என்பதை உறுதிப்படுத்துக. ஆகவே வரக்கூடிய முடிவு பி என்ற புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360. ஆகவே பி என்ற புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆகவே இவ்வாறு நேரடியாக விடையை நாங்கள் கேட்கப்பட்ட வினாவுக்கு ஒப்பிட்டு எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த பெரிய வினாவை பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 16x சக 10 அலகுகள் ஆகும். அதன் நீளம் 5x சக 3 எனில் அகலத்துக்கான ஒரு அச்சரகணித கோவையை எழுதுக. ஆகவே பாருங்கள், செவ்வகம் என்றால் எதிர்பக்க நீளங்கள் சமன். ஆகவே இது 5x சக 3. ஆகவே இது y, இது y. ஆகவே சுற்றளவுக்கான கோவை எழுதுவோம். 5x சக 3 சக இந்த நீளம் y சக 5x சக 3 சக y சமன் 16x சக 10. சுற்றளவு இவ்வளவு சுற்றளவும் தரப்பட்டதுக்கு சமனாக இருக்கும். நான் காண வேண்டியது வையின் பெருமானம். அவை ஒத்த உறுப்புகளை கூட்டுவோம். இங்கே 5x சக 5x எத்தனை x? 10x சக 3 3 6 சக வையும் வையும் 2y சமன் 16x சக 10. ஆகவே வையை காண வேண்டும். வையை ஒரு பக்கம் வச்சு வேணும், மிச்சம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போவோம். 16x சக 10x அங்கால போய்க்க சய 10x சக 10 சக 6 அங்கால போய்க்க சய 6. 16xலேருந்து 10x போனால் எத்தனை x? 6x சக 10லேருந்து 6 போனால் 4. அவை இதில் 2 பொதுவாக எடுக்கலாம். 2 பொதுவாக எடுத்தீங்க என்றால் 3x சக 2. அவை 2y இங்கே 2ஆல் பிரிச்சிங்க என்றால் இங்காலையும் 2ஆல் பிரிப்பீங்க. அவை y சமன்
3x ஆக 2. இவ்வாறு எழுதுவதன் மூலம் நேரடியாக விடையை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். நீளம் 2 எண், அகலம் எண், உயரம் எண் சய ஒன்றாக உள்ள ஒரு கன உருவில் காட்டப்படுகிறது. அதன் எல்லா விளிம்புகளின் நீளங்களின் கூட்டுத்தொகை 4 மடங்கு 4 எண் சய 1 என காட்டுக. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 எண் பக்க நீளமுடைய நீளம் எத்தனை இருக்கிறது? 1, இதில் 2. இதே மாதிரி எதிர்பக்கத்திலையும் இருக்க போகின்றது. ஆகவே அங்கே 4 தரம் இருக்க போகின்றது, 4 நீளங்கள். அவை 4 தர 2 எண் சக. அடுத்த பகுதியை பாருங்கள். இந்த நீளம் 1, 2. அதே மாதிரி இங்கே இருக்க போது, அங்கே கீழையும் இருக்க போகுது. ஆகவே 4 பக்கம் இருக்க போகிறது, எண் பக்கம். ஆகவே 4 தர எண். அடுத்த நீளத்தை பாருங்கள். இங்கே 1, 2, 3, இங்கே 4. எண் சாய 1 எத்தனை தரம் இருக்க போகின்றது? 4 தரம் இருக்க போகின்றது. இவ்வளவு நீளங்களை கூட்டினீங்கள் என்றால் விடையானது பெறப்படும். அவை 4 2 பெருக்கினீங்கள் என்றால் 8 எண் சக. 4 எண்ணால் பெருக்கினா 4 எண் சக 4 எண் சய 4. 8 எண் சக 4 எண் 12 எண். 12ஓட 4 எண்ணை கூட்டினா 16 எண். 16 எண் சய 4. இப்போது 4ஐ காரணிப்படுத்தக்கூடிய 4ஐ பொதுவெடுக்கலாம். நாங்கள் பொதுவெடுத்தீங்கள் என்றால் 16 4 பிரித்தா 4 எண் சய 4 4 பிரித்தா 1. 4 மடங்கு 4 எண் சய 1 ஆகும். இவ்வாறு நேரடியாக நீங்கள் விடைகளை எழுத வேண்டும். விடைகள் தரப்பட்டால் அதை இலவாக செய்து அந்த விடைக்கு எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு முழு புள்ளியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 7வது வினா, அடைப்பு நீக்கி சுருக்க வேண்டும். சுருக்க வேண்டும் உங்களை கேட்பார்கள். முதலில் அடைப்பை நீக்குங்கள். 5 மடங்கு சி சய 2 சக 12. 5 தர சி 5 சி சய 10 சக 12. 5 சி சய 10 சக 12. 2 வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். பெரியதும் குறி வரும். 12லேருந்து 10 போனால் 2, பெரியதும் குறி சக. 5 சி சக 2. இரண்டாவது வினாவை பார்ப்போம். 7 மடங்கு டி சய 9லிருந்து கழிக்க வேண்டும் டிஐ. அடைப்பை நீக்குங்கள். 7d சய 7 9 63 சய டி. ஒத்த உறுப்புகளை உண்டாக்கி எழுதுங்கள். 7d சய டி சய 63. அப்போ 7dலேருந்து டி போனால் எத்தனை டி? 6d. 6d சய 63. மூன்றாவது வினாவை பாருங்கள். அடைப்பு உள்ளதை அடைப்பு நீக்க வேண்டும். முதலில் 4f 4 தர f 4f சக 4 தர 5 20. அடைப்பு முடிஞ்சது. சக 2f சய 3. ஒத்த உறுப்புகளை உண்டாக்குங்கோ. அப்போ 4f சக 2f சக 20 சய 3. அப்போ 4f 2f 6f 20லேருந்து 3 போனால் 17. 6f சக 17. அடுத்த வினாவில் 2 அடைப்புகள் உள்ளது. அவற்றை நீக்க வேண்டும். பாருங்கள். சய 2gh சயதர சக சய 4 8g சய 3gh சயதர சய சக 2 6g. மர 2 சய 2gh சய 3gh சய 8g சக 6g. இங்கே சய 2gh சய 3gh 2 மொத்த குறி. அவை கூட்ட வேண்டும். அவை சய 5gh
சய 8g சக 6g ஒவ்வாத குறி கழிக்க வேண்டும் பெரியதும் குறி வரும் மறை 2g. ஐந்தாவது வினாவை பாருங்கள். இங்கே 4h ஐயை பெருக்க வேண்டும். ஆகவே 4hi சக 4h 2 வைக்கிங்க 8h சய 7i சயதர சய சக 7. இங்கே எல்லாம் வெவ்வேறு கணியங்களாக இருக்கின்றது. ஆகவே அடைப்பை மட்டும் நீக்கின பின்பு சுருக்க தேவையில்லை. ஆகவே இவ்வாறு விடையை எழுதுவதன் மூலம் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். இச்செங்கோண முக்கோணியின் பக்கங்களின் நீளங்களுக்கு இடையிலான தொடர்பு a வர்க்கம் சமன் b வர்க்கம் சக c வர்க்கத்திற்கு உண்மையானதாகவும் b 8 c 6ஆகவும் இருப்பின் a பெருமானத்தை காண்க. இந்த செங்கோண முக்கோணிக்கு ஒரு தொடர்பு தந்திருக்கிறார்கள். என்னண்டு பக்க செம்பக்கத்தின் நீளம் a, இது b, இது c. தொடர்பு தந்திருக்கிறார்கள். என்னண்டு a வர்க்கம் சமன் b வர்க்கம் சக c வர்க்கம். இப்படி இந்த தொடர்பு உண்மையாக இருந்தால் b நீளமும் c நீளமும் தந்தால் a நீளத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே a வர்க்கம் வர்க்கம் வந்தபடியாக நாங்கள் 8ஆம் பாடத்தில் கற்றிருக்கின்றோம் வர்க்கம் மூலம். ஆகவே அதனை இங்கே பிரயோகிக்க வேண்டும். ஆகவே அதை எவ்வாறு பிரயோகித்து செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். b நீளம் 8 என்றால் 8 வர்க்கம் சக c 6 வர்க்கம். ஆகவே a வர்க்கம் 8 வர்க்கம் 8 தர 8 64 சக 6 வர்க்கம் 6 தர 6 36. ஆகவே 64ஐ 36ஐயும் கூட்டினீங்கள் என்றால் 100 பெறப்படும். ஆகவே a வர்க்கம் சமன் 100 என்றால் இந்த வர்க்கம் சமனுக்கங்களை உபயோகிக்க வர்க்கம் மூலமாக போகும். அதாவது இந்த 2 எண்களை பெருக்கினால் 100 வரும். நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த முறை ஒன்று வாறு செய்வோம். a சமன் வர்க்கம் மூலம் 100. அவை வர்க்கம் மூலம் 100 என்று சொன்னால் 100ஐ முதன்மைக்கு அணி பெருக்கம் எழுதுவோம். 2 சுருக்கிங்க 50, 2 சுருக்கினா 25, 5 சுருக்கினா 5, 5 சுருக்கினா 1. ஆகவே இந்த சோடியா இருக்கிறது. ஆகவே 2 வர்க்கம் தர 5 வர்க்கம். ஆகவே 2 தர 5 எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இன்னொரு முறையிலும் செய்யலாம். இங்கே a வர்க்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? a தர a தர a பெருக்கினால் என்ன வர வேண்டும்? 100 வர வேண்டும். எந்த 2 ஒரே எண்களை பெருக்கினால் 100 வரும்? 10 பெருக்கினால் வரும். ஆகவே 10 தர 10. ஆகவே a சமன் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். அவை எந்த முறை இலகுவோ அந்த முறையில் நீங்கள் விடையை கண்டீங்கன்றால் போதுமானது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 4y வர்க்கம் என்பதை ஒரு வலுவாக காட்டுக. அவை 4y வர்க்கம் என்பதை வலுவாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் 4 எழுத வேணும், வர்க்கமாக எழுத வேண்டும். அவை 4y வர்க்கம் என்று சொன்னால் 4 எழுதலாம். என்னண்டு 2 வர்க்கம். அவை 2 வர்க்கம் y வர்க்கம். அவை இங்கே 2 பொதுவாக இருக்கிறது. அவை 2y முழுவதற்கும் வர்க்கம். இதைத்தான் வலுவாக காட்ட சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வினா, 8ab முழுவதுண்ட வர்க்கத்தை வலுக்களின் பெருக்கமாக எழுதி சுருக்குக. ஆகவே 8ab முழுவதுண்ட வர்க்கம் என்று சொன்னால் 8 வர்க்கம் ஒவ்வொன்றுக்கும் வர்க்கம் அமையும். தர a வர்க்கம் தர b வர்க்கம். இது வலுக்களின் பெருக்கமாக எழுதிவிட்டோம். இப்போது பெருமானம் காண்போம். 8 வர்க்கம் எவ்வளவு 64. a வர்க்கம் b வர்க்கமாக அமையும். 2p கணம் தர 3p என 3ஆம் அடுக்கு சுருக்குக. அங்கே உங்களுக்கு தெரியும் வலுக்கள் சமனாக இருக்கிறது. அதை நாங்கள் படித்திருக்கின்றோம். a இந்த எண்ணாம் அடுக்கு
தர பியின் எண்ணாம் அடுக்காக இருந்தால் என்ன எழுதுவீங்க? ஏ தர பியின் எண்ணாம் அடுக்கு. பெருக்களின் பெருக்கம் பெருக்கத்தின் பெருக்களுக்கு சமன் என்பதை பாவித்து இங்கே அடுக்குகள் சமனாக இருக்கிறதா இதை பெருக்க முடியும். ஆவே 2p தர 3p முழுவதுண்ட கணம். ஆவே 2 தர 3 6 பியை பியால் பெருக்கினீங்க என்றால் பி வர்க்கம் முழுவதுண்ட 3ஆம் அடுக்கு. ஆவே 6 3ஆம் அடுக்கு தர இது பெருக்கப்படும் பியின் எத்தனையாம் அடுக்கு? 6ஆம் அடுக்கு. ஆவே 6 3ஆம் அடுக்கு எவ்வளவு? 216 பியின் 6ஆம் அடுக்கு. 4வது வினாவை பாருங்கள். 6 3ஆம் அடுக்கு என்பது 8 தர 27 என காட்டுக. அவை பாருங்கள். 6 3ஆம் அடுக்கு என்று சொன்னால் 6 என்ன எழுதலாம்? 2 தர 3. இந்த 6 எழுதலாம் 2 தர 3. அவை இவ்வளத்தின்றையும் 3ஆம் அடுக்கு. தனித்தனி வலுவாக எழுத முடியும். 2 3ஆம் அடுக்கு தர 3 3ஆம் அடுக்கு. 2 3ஆம் அடுக்கு எவ்வளவு? 8 தர 3 3ஆம் அடுக்கு 27. 3 தர 3 தர 3. அவை அதான் வினாவை கேட்டிருக்கிறார்கள். அவை அவ்வாறு நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மறை 3 4ஆம் அடுக்கு என்பதை சுருக்கும் போது 9 வர்க்கத்தின் அதே பெருமானம் கிடைக்கும் என காட்டுக. அவை பாருங்கள். மறை 3 முழுவதுண்ட 4ஆம் அடுக்கு. அவை பாருங்கள். 2 விதமாக செய்ய முடியும். ஒரு முறையில் காட்டுகிறேன். மறை 3 4ஆம் அடுக்கு என்ன முதல் மறை 3ஐ 4 தரம் எழுதி பெருக்க வேண்டும். மறை 3 தர மறை 3 தர மறை 3. மறைய மறையாத வைக்கிறான் நேர் 9. ஆவே 9 தர மரம் 3 பிரிக்கிறீங்கன்னா 9. ஆவே என்ன வேணும்? 9 வர்க்கம். இந்த பிரமாணமும் சமனாகத்தான் இருக்கு. அல்லாத விடத்து இவ்வாறு எழுதி விட்டு பெருக்குங்கள். இதை பெருக்கினீங்கள் என்றால் 9 தர 9 81. மரம் 3 4ஆம் அடுக்கு எவ்வளவு புறப்படும்? 81. 9 வர்க்கம் 9 தர 9 ஆவே 81. இது ரெண்டும் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். ஆவே அதே பெருமானம் தான் கிடைக்கும். ஆவே அந்த தொடர்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். பெருக்கம் சய 15 3ஆம் அடுக்கு தர மறை 27 4ஆம் அடுக்கு. இன் பெருமானத்தை பெறாமல் அதன் இறுதி விடையின் குறி நேரா மறையா என காரணத்துடன் காட்டுக. ஆவை இங்கே பாருங்கள். அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் இங்கே மறை பெருமானம் இருக்கிறது. ஆவை அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் விடையின் குறி என்னவா இருக்க போது? இங்கே மறையாக இருக்க போகிறது. தர இங்கே மறைக்குறி ஆனால் இரட்டை எண். ஆவை இரட்டை எண் என்று சொன்னால் நேர்குறி. ஆவை மறைய நேரால் விதிக்கினால் மறை. ஆவே பாருங்கள். ஒற்றை எண் என்று சொன்னால் மறைய இருந்து கேட்க மறைப்பெருமானம். மறைப்பெருமானமாக கேட்க அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் குறி என்ன வேற போகுது? மறை. அடுக்கு இரட்டை எண் என்று சொன்னால் குறி நேர். அதனை கொண்டுதான் விடையை பார்க்குறோம். பாருங்க. மறை எண் ஒற்றை எண் அடுக்கு. ஒற்றை எண் என்று சொன்னால் மறை. இங்கே மறைதான். அடுக்கு இரட்டை எண். குறி நேர். நேர மறையாள விதிக்கினால் விடை மறை. நேரடியாக பெருமானம் காண வேண்டிய அவசியம் இல்லை. விடையின் குறியைத்தான் கேட்டிருக்கிறார்கள். ஒரு பலமற்ற பாலத்தின் முற்பக்கத்தில் அதன் மீது கொண்டு செல்லத்தக்க உயர்ந்த பச்சைத்திணிவு 8 தொன் என குறிப்பிடப்படும் ஒரு பலகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 5.5 மெட்ரிக் டன் நிறையுள்ள ரொளியில்
50 கிலோ சீமெந்து பைகள் 80 ஏற்றப்பட்டுள்ளன. இச்சீமெந்து பைகளுடன் இந்த ரொலி பாலத்தின் மீது செல்லல் உகந்ததன்று என்பதை கணிப்பின் மூலம் காட்டுக. அதை பாருங்க. ரொலியின் திணிவு 5.5 டன். முதலாவது பகுதிக்கான விடை ரொலியின் திணிவு 5.5 டன். ஆக எத்தனை கிலோ? டொன்னை கிலோவாக 1000 பெருக்க வேண்டும். ஒரு டொன் 1000 கிலோ. ஆவி 5500 கிலோ. சீமெந்து பேக்கின திணிவு சீமெந்து பைகளின் திணிவு 50 கிலோ பேக் 80. ஆவி 4000 கிலோ. ஆவி ரொலி சக சீமெந்து பை 5500 சக 4000. 9500 கிலோ. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 9500 கிலோ என்று சொன்னால் அங்கே செல்லக்கூடியது 8 டன். ஆவி 8000 கிலோ. அப்போ இது எத்தனை டன்? 9.5 டன். ஆவி 9.5 டன் நான் பெருசு 8 டன்னை விட ஆவி செல்ல முடியாது. அது முதலாவது பகுதிக்கான விடையாகும். இரண்டாவது பகுதியை பாருங்கள். அது அப்பாலத்தால் செல்வதற்கு குறைந்தபட்சம் எத்தனை சீமெந்து பைகளை குறைத்தல் வேண்டும்? இரண்டாவது வினாவை பாருங்கள். பாலத்தின் திணிவு 8 டன். அவை 8000 கிலோ. ரொலியின் திணிவு 5500. அவை கழிச்சிங்கள் என்று சொன்னால் எவ்வளவு? 2500 கிலோ கொண்டு போயிடும். அவை கொண்டு செல்லத்தக்க சீமெந்து கொண்டு செல்லக்கூடிய சீமெந்து 2500 50ஆல் பிரிக்கணும். அவை எத்தனை முறை? 50 பேக் தான் கொண்டு போகலாம். 50 பை சீமெந்து தான் கொண்டு போகலாம். அப்போ கேட்டது குறைந்தபட்சம் எத்தனை சீமெந்து பைகளை குறைத்தல் வேண்டும்? அவை முதல் 80 கொண்டு போனவர் இப்போ 50 தான் கொண்டு போகலாம். அவை எத்தனை பைகளை குறைக்க வேண்டும்? 80லிருந்து 50 கழிக்க வேண்டும். 30 பைகள் குறைத்தல் வேண்டும். பைகள் குறைக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் நேரடியாக விடைகளை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். சுருக்குக. நேர் 7 இந்த கூட்டவனம் மறை 3. அவை இங்கே வெவ்வேறு குறி. அவை கழிக்க வேண்டும். விடை என்னது? நேர் 4. பெரியதன் குறி விடையாக பெறப்படும். மறை 5ஓட கூட்ட வேண்டும். மறை 4. அவை ஒத்த குறி கூட்ட வேண்டும். அதன் குறி அவ்வாறே வரும். அவை மறை 9. மூன்றாவது வினா. நேர் 12ஓட கூட்ட வேண்டும். மறை 18. அவை குறியை பாருங்கள். ஒவ்வாத குறி. அவை கழிக்க வேண்டும். பெருசிலிருந்து கழிக்க வேண்டும். பெரியதன் குறியை இட வேண்டும். அவை மறை 6. 14லேருந்து 12 போன 6. பெருசுண்ட குறி மறை 6. நான்காவது வினா. நேர் 5.5லிருந்து கூட்ட வேண்டும். மறை 3. அவை நேர் மறை. அவை ஒவ்வாத குறி கழிக்க வேண்டும். 5லேருந்து 3.5 போனால் 2.5. பெரியதங்குறி நேர். ஆவே 2.5. இங்கே நேர் 3.7லிருந்து கூட்ட வேண்டும். மறை 6.3. ஆவை வெவ்வேறு குறி. ஆவை 6.3லிருந்து 3.7 கழிக்க வேண்டும். கழிச்சிங்கள் என்றால்
2.6 பெருசுங்குறி மறை அவை மறை 2.6. பி பகுதி கழித்தல். அதை கழித்தல் என்று சொன்னால் அதை கூட்டல் செய்யா மாற்ற வேண்டும். கூட்டல் செய்யா மாற்றும் பொழுது அங்கால் இருக்கிறது குறியில் மாற்றம் ஏற்படும். அவை 10 நேர் 10 கூட்டலாக இயக்க நேர் 3. அவை பாருங்கள் 2 நேர்குறி அவை 10 3 13 நேர் 13. இரண்டாவது வினாவை பாருங்கள். மறை 7 இருந்து கழிக்க வேண்டும் மறை 3. அவை மறை 7 நேர் கூட்டும் போது இங்கு நேர் 3ஆக மாறும். அவை வெவ்வேறு குறி என்று சொன்னால் கழிக்க வேண்டும். கழித்த பின்பு பெரியதும் குறி. அவை 7 3 போனால் 4 ஆவே மறை 4. மூன்றாவது வினா மறை 7 இங்கே கழித்தல் செய்ய கூட்ட செய்ய மாற்றுங்க. கூட்டும் பொழுது மறை 20. அவை 2 மொத்த குறி அவை கூட்ட வேண்டும். அவை மறை 27. நான்காவது பகுதியை பாருங்கள். நேர் 17 கூட்டலாக மாற்றும் பொழுது இங்கே நேர் 12. அவை 2 மொத்த குறி கூட்டினீங்கள் என்றால் 29. ஐந்தாவது வினா நேர் 8.7 கூட்டலாக மாற்றும் பொழுது நேர் 2.3. அவை ஒத்த குறி கூட்ட வேண்டும். அவை 8.7 2.3 கூட்டினால் 11. அவை நேர் 11 குறி போடலாம் போடாமல் விடலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். சி பகுதி பெருக்கம். ஒத்த குறிகளை பெருக்கிறீங்கள் என்றால் நேர்குறியும் ஒவ்வாத குறிகளை பெருக்கிறீங்கள் என்றால் மரக்குறியும் பெறப்படும். ஆவே நேர மறையால் பெருக்கினா மறை 4 12. ஆவே மறை 12. இரண்டாவது வினாவை பாருங்கள். மறை 5 மறை 6 பெருக்க வேண்டும். ஆவே மறையால் பெருக்கினா ஒத்த குறி நேர்குறி 5 30. அடுத்த வினா மறை 1 4.8 பெருக்க வேண்டும். ஆவே ஒவ்வாத குறி மறை 1 4.8 பெருக்கினா 4.8. பிரிக்கும் பொழுதும் அவ்வாறே ஒத்த குறிகளை பிரிக்கும் பொழுது நேர்குறியும் ஒவ்வாத குறிகளை பிரிக்கும் பொழுது மறைக்குறியும் பெறப்படும். ஆவே இங்கே பாருங்கள் மறைய நேரால பிரிச்சிங்கன்னா மறை 24 பிரித்தால் 5. ஆவே மறை 5. ஐந்தாவது வினா மறைய அவை ஒத்த குறியை பிரிச்சிங்கன்னா நேர் 35 5 பிரித்தால் 7. அச்சரகணித கோவைகளை அடைப்பு நீக்கி சுருக்குக. ஆவே இங்கே அடைப்பு நீக்க வேண்டும். முதலில் அடைப்பு தரப்பட்ட பகுதியை நீக்குங்கள். 5 தர 2x 10x சய 3 15 சய 4x சக 7. இங்கே அடைப்புக்கு மட்டும்தான் குறிகளை கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஒத்த உறுப்புகளை ஒத்த குணகங்களை ஒன்றாக மாற்றுவோம். 10x இங்கே 4x அப்போ 10x சய 4x சய 15 சக 7. அப்போ 10xலேருந்து 4x போனால் 6x மர 15 நேர் 7. அவங்க ஒவ்வாத குறி கழிக்க வேண்டும். 15லேருந்து 7 போனால் 8 மர 8. இரண்டாவது வினாவை பாருங்கள். எக்ஸால 3y பெருக்க வேண்டும். ஆவே 3xy. இங்கே பெருக்கி எழுதும் பொழுது ஆங்கில எழுத்தின் ஓடல் எழுதுங்கள். ஆவே சுருக்குவதற்கு சுலபமாக அமையும். சக 5 தர x 5x சய 3xy சக 2. ஆவே இங்கே ஒத்த உறுப்புகளை ஒன்றாக எழுதுவோம். 3xy கழிக்க வேண்டும் 3xy சக 5x சக 2.
அது இங்கே 3x5லேருந்து 3x5 போனால் 0. அவை 5x இங்கே 2. அவை கூட்டுவது கொண்டும் இல்லை. அவை 5x சக 2. மூன்றாவது வினாவை பாருங்கள். மறை 3ஆல் 5 பெருக்க வேண்டும். மறை 15a. மறை தர மறை நேர் 7 3 21 ab. சக 5ஆல் அடைப்பை நீக்க வேண்டும். 5a. சகதர சய சய I2 10. அவை சய 15a. இங்கே 5க்கு முன்னால் சக. அவை சக 5a. சக 21 ab. சய 10. சய 15ஓட 5a கூட்டினீங்கள் என்றால் வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். அவை மறை 10a. சக 21 ab. சய 10. இவ்வாறு விடையை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவும் சுருக்கு என தரப்பட்டுள்ளது. அவை பாருங்கள். 4a சக 7b சயம் 3ஆல் அடைப்பு நீக்க வேண்டும். 3 தர a 3a. சயதர சக சய 3 தர சி 3c. ஒத்த உறுப்புகளை உண்டாக்குங்கள். a இருக்கிறது. அப்போ 4a சய 3a சக 7b சயம் 3c. அவை 4லேருந்து 3 போனால் a சக 7b சய 3c. இது வெவ்வேறு உறுப்புகள். ஆகவே கூட்ட முடியாது. இரண்டாவது வினாவை பாருங்கள். 2 மடங்கு 3x சய 7 சய 2x சக 5. இதை அடைப்பி நீக்குவோம். முதலில் 3 6x சய 7 14 சய 2x சக 5. ஒத்த உறுப்புகளை உண்டாக்குவோம். 6x சய 2x சய 14 சக 5. இங்கே பார்த்தீங்கன்னா 6xலேருந்து 2x கழிக்க வேண்டும். அவை 4x. இங்கே சய 14 சக 5. ரெண்டும் வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். 14 5 9 பெருசுண்ட குறி சய. அவை சய 9. அடுத்த வினாவை பார்ப்போம். இங்கே 3ஆல் a சக 7 அடைப்பு நீக்க வேண்டும். சக 5a வர்க்கம் சய 20a சக 4. அவை 3ஆல் a பெருக்கினீங்கள் என்றால் 3a வர்க்கம் சக 7 3 21a சக 5a வர்க்கம் சய 20a சக 4. ஒத்த உறுப்புகளை உண்டாக்குங்கோ. 3a வர்க்கம் இந்த 5a வர்க்கத்துக்கு முன்னால் சக. அப்போ சக 5a வர்க்கம் சக 21a சய 20a சக 4. அப்போ 3a வர்க்கம் சக 5a வர்க்கம் 8a வர்க்கம் சக 21a சய 20a. இங்கே சக இங்கே சய. அப்போ வெவ்வேறு குறி. ஆவை கழிக்க வேண்டும். பெருசுண்ட குறி சக. ஆவை ஒரே. ஆவை a சக 4. இவ்வாறு நீங்கள் நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். x சமன் மறை 2 y சமன் 3 z சமன் மறை 2 இருக்கும்போது பின்வரும் அச்சர கணித கோவைகள் ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க. முதலாவது 3x சக 4y. அவை பாருங்கள். பிரதியிடுவோம். 3 தர எக்ஸுக்கா என்னது மறை 2 சக 4 தர 3. 3 தர மறை 2 மறை 6 சக 4 12. அவை 12 மறை 6ஓட 12 கூட்டணும். அவை விடை நேர் 6. இரண்டாவது வினாவை பார்ப்போம். இங்கே அடைப்பு நீக்கியும் செய்ய முடியும். x வர்க்கம் y சக 5y வர்க்கம்.
இங்கே பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் மறை 2 தர மறை 2 எக்ஸ் வர்க்கம் என்பது எக்ஸ் தர எக்ஸ் தர y y என்னவா இருக்கிறது 3 இருக்கிறது. சக 5y வர்க்கம் 5 தர y வர்க்கம் y தர y ஆகவே 3 தர 3 ஆகவே மறை தர மறை நேர் ஆகவே நேர் 2 4 3 12 சக I 3 15 15 3 45 அவை 45 12 57. மூன்றாவது பகுதியை பாருங்கள். அந்த அடைப்பை நீக்க செய்ய முடியும் அல்லது அதில் வைத்தே பிரதியிட முடியும். நாங்கள் அடைப்பை நீக்கி செய்வோம். 8x சாய 12y சாய 16 செட் பிரதியிடுங்கள். 8 தர எக்ஸுக்காக எவ்வளவு மறை 2 சாய 12 தர வைக்காக 3 சாய 16 தர செட்டுக்காக மறை 2 ஆகவே நேர் சாக மறை நேராக மறையால் பிரிக்கிறீங்கன்னா மறை 2 16 சாய 12 36 சாய தர சாய சக 16 32 இங்கே மறை 16 மறை 36 மறை எவ்வளவு 52 சக 32 அவை மறை 52ஓட 32 கூட்டினீங்கள் என்றால் ரெண்டும் வேறு வேறு குறி ஆவை மறை 20. இவ்வாறு நேரடியாக விடையை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் திண்மங்கள் ஒவ்வொன்றினதும் முகத்தின் வடிவத்தின் கேத்திர கணித பெயரை எழுதுக. ஒழுங்கான நான்முகி ஆவே நான்முகி என்று சொன்னால் என்ன முகமாக இருக்க போகிறது சமபக்க முக்கோணம். நாலு முக்கோண முகங்கள் காணப்படும். இரண்டாவது வினா சதுரமுகி ஆவே சதுரமுகியின் முகம் ஒன்றின் வடிவம் சதுரமாக இருக்கும். ஒழுங்கான எண்முகி ஆவே முக்கோண முகம் சமபக்க முக்கோணம் என்று எழுத வேண்டும். பன்னிருமுகி ஒழுங்கான ஐங்கோணி. அதே போல 20 முகிக்கு என்னவா இருக்கும் சமபக்க முக்கோணம். ஆகவே இது தொடர்பான விடயங்களை நீங்கள் 6ஆம் பாடத்தில் கற்றிருப்பீர்கள். அவற்றை மீள ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்வரும் உறுப்புகளின் கூட்டங்களின் போக்காப்பையை காண்க. அது பாருங்கள் 3x 12xy 15y. ஆகவே இங்கே 3x என்ன எழுதலாம் 3 தர x 12xy 12ஐ முதன்மைக்கு அணியும் பெருக்கமாக எழுத வேண்டும். ஆவே 2 தர 3 2 4 3 12 தர x தர y 15y என்று சொன்னால் 3 தர 5 தர y. ஆகவே போக்காப்பே எவ்வாறு அமையும் இந்த மூன்றுக்கும் பொதுவானது. ஆகவே பொதுவானதை சுற்றி வட்டமிடுங்கள். இந்த 3 பொதுவாக இருக்கிறது. எக்ஸ் பொதுவாக இருக்கிறதா இல்லை. y பொதுவாக இருக்கிறதா இல்லை. ஆகவே போக்காப்பே என்னவாக இருக்க போதும் 3ஆக காணப்படும். பொது காரணிகளுள் பெரியது. அடுத்த வினாவை பார்ப்போம். 12x 6xy 9x வர்க்கம். அது 12x என்றால் எழுதக்கூடியதாக இருக்கும்
முதன்மையை நான் 12 எழுதுங்கள். முதன்மை காரணியின் பெருக்கமாக 2 தர 2 தர 3 தர எக்ஸ் 6xy என்று சொன்னால் 2 தர 3 தர எக்ஸ் தர y. 9x வர்க்கம் என்று சொன்னால் 3 தர 3 தர எக்ஸ் தர எக்ஸ். ஆவே போக்காப்பே மூன்றுக்கும் பொதுவானது. 2 இருக்குதா? இல்லை. 3 இருக்கிறது. அதே போல எக்ஸ் இருக்கிறது. ஆகவே 3 தர எக்ஸ் என்ன விட 3x ஆக காணப்படும். ஆகவே இவ்வாறு எழுதுவதன் மூலம் நாங்கள் போக்காப்பையை காணக்கூடியதாக இருக்கு. அடுத்த வினாவில் 3a வர்க்கம் b 15ab 15y. ஆகவே இதை இலகுவாக காணலாம். பாருங்கள், முதலில் எண்களுக்கும் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது என்னண்டு, இங்கே 3ஐயும் 15ஐயும் பிரிக்கக்கூடியது பாருங்கோ. 3ஐயும் 15ஐயும் பிரிக்கக்கூடிய எண் என்னது? 3. ஆகவே இந்த 2 எண்ணுக்கும் 3 வரும். இந்த 3 இந்த 15ஐயும் பிரிக்கும். ஆகவே இந்த 3 எண்களுக்கும் போக்காப்பே 3. இப்பொழுது இங்கே a வர்க்கம் இருக்கிறது, இங்கே a இருக்கிறது, இங்கே y இருக்கிறது. ஆகவே a பொதுவில்லை. b எடுத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு, இங்கே இல்லை. ஆகவே போக்காப்பே என்னது? 3ஆக இருக்கும். நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 4x வர்க்கம் y 6xy 8x வர்க்கம் y. இங்கே 4 6. 4ஐயும் 6ஐயும் பிரிக்கக்கூடிய எண் என்னது? 4 இருக்கா? 4 பிரிக்குமா? இல்லை. ஆகவே 4ஐ விட குறைஞ்ச 2. ஆகவே 2 பிரிக்கும். இந்த 2 8 பிரிக்கும். ஆகவே போக்காப்பே என்னென்று வரும்? 2 வரப்போகுது. இனி எக்ஸ் வர்க்கம், இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ். ஆகவே எக்ஸின் அடுக்கில் ஓராம் அடுக்கு தான் குறைவு. ஆகவே எக்ஸ் வரும். இங்கே y இங்கே y இங்கே y வர்க்கம். அப்போ y ஓராம் அடுக்கு. ஆகவே போக்காப்பே 2xy. நேரடியாகவே விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். பொது காரணியை வேறுபடுத்தி எழுதுக. 8x சக 4y சக 12. அது பாருங்கள், இங்கே 8ஐயும் 4ஐயும் பிரிக்கக்கூடிய என்னது? 4. 4 பிரிக்கும். ஆகவே இந்த 4 12 பிரிக்கும். ஆகவே 4 பொதுவெடுக்கலாம். ஆகவே 4 பொதுவெடுத்தீங்கள் என்றால் இப்போ 8xை 4ஆல் பிரிக்க வேண்டும். ஆகவே 8 4ஆல் பிரித்தா 2x சக 4yயை 4ஆல் பிரிச்சிங்க என்றால் 4 4 சுருக்குப்பட மிச்சமாக இருக்கிறது y சக 12 4ஆல் பிரிச்சிங்க என்றால் 3. இரண்டாவது வினாவை பார்ப்போம். 15x வர்க்கம் சக 3xy. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்களுக்கு பாருங்க. முதல் 15ஐயும் 3ஐயும் பிரிக்கக்கூடிய எண் என்னது? இங்கே 3 தான் சின்ன 3 பிரிக்கும். என்ன? அவை 3 பொது எடுக்கலாம். அடுத்து இங்கே எக்ஸ் வர்க்கம், இங்கே எக்ஸ். ஆகவே எக்ஸ் தான் சின்ன அடுக்கு. ஆகவே எக்ஸ் எடுங்க. இப்போ 15x வர்க்கத்தை 3x ஆல பிரித்தா 15 3ஆ பிரித்தா 5. எக்ஸ் வர்க்கத்தை x ஆல பிரிச்சிங்கன்னா எக்ஸ் சக 3xyயை 3x ஆல பிரிக்க வேண்டும். ஆகவே 3 3ஆ பிரித்தா உண்டு. எக்ஸும் எக்ஸு சுருக்குப்பட்டுரும். அப்போ மிச்சமாக இருக்கிறது என்னது? y. ஆகவே இங்கே பெருக்கி பார்த்தீங்கன்னா 3x 5x ஆல பிரிக்கிறீங்களா? 3 15 எக்ஸ் வர்க்கம் சக 3xை வையால் வைக்கிறா 3xy. ஆகவே நேரடியாக விடையை வாய்ப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த மூன்றாவது வினாவை பாருங்கள். 6a வர்க்கம் b சக 15ab சக 18abc. இங்கே பாருங்கள், 2 இலக்கமாக பாருங்கள். 6ஐயும் 15ஐயும் பிரிக்கக்கூடிய எண் என்னது? 6ஐயும் 15ஐயும் பிரிக்கக்கூடிய. அவை 6ஐயும் 15ஐயும் பிரிக்கணும் வேண்டாம். 6 பிரிக்காது. அவை 6 பிரிக்காது. 6 விட குறைஞ்சது என்னது? 5 பிரிக்கும். 5 இதை பிரிக்கும், இதை பிரிக்காது. 4 பிரிக்காது, 3 பிரிக்கும். ஆகவே 3 அந்த 18ஐயும் பிரிக்கும். ஆகவே 3 வரப்போகுது.
இங்கே ஏ வர்க்கம், இங்கே ஏ இருக்குது. ஆகவே ஏ எடுக்கலாம். ஏ இந்த ஓராம் அடுக்கு தான் குறைஞ்ச அடுக்கு. இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஆகவே 3ab எடுத்தோம் என்றால் 6 ஏ வர்க்கம் பியை 3ab பிரிக்க வேணும். அப்போ 6 3 பிரித்தா 2, ஏ வர்க்கத்தை ஏழால் பிரித்தா ஏ, பியும் சுருக்கப்பட்டுரும். 15ab 3ab பிரிக்கணும். அது 15 3 பிரித்தால் 5, ab சுருக்கப்பட்டுரும். 18 3 பிரித்தால் 6, ஏயும் சுருக்கப்படும், பியும் சுருக்கப்படும். மிச்சமாக இருக்கிறது சி. அதை பாருங்கள், பொதுக்காரணி விளங்கிச்சு என்றால் மிக இலகுவாக இதனை சுருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 4வது வினாவை பார்ப்போம். இங்கே 4 20, 4ஐயும் 20ஐயும் சுருக்கக்கூடியது என்னது? 4 சுருக்கம். அவை அந்த 4 12ஐயும் சுருக்கும். ஆவே போக்காப்பே 4. அவை பொதுக்காரணி 4 எடுப்போம் முதல். அவங்க 4க்கு முன்னால் மறை இருக்கிற வழியா மறை 4 எடுப்பான். இங்கே எம் வர்க்கம், இங்கே எம். எம்மின் ஓராம் அடுக்கு தான் சிந்தன். அவை மறை 4 பொது எடுப்பான். அப்போ மர 4 எம் என்ன? மர 4 எம்மால் பிரித்தா மர 4 சுருக்கப்படும், எம்மும் சுருக்கப்படும். அவை மிச்சமாக இருக்கிறது என்னது? என். மறையால் பிரித்தா நேர், 20 4 பிரித்தா 5, எம் வர்க்கத்தை எம்மால் பிரிச்சிங் கண்டால் எம். நேர மறையால் பிரித்தா மர, 12 4 பிரித்தா 3, எம்மும் சுருக்கப்பட்டு. ஆகவே நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களிடையே நிறைவர்க்கமாக உள்ள எண்களை எழுதுக. ஆகவே 1லிருந்து 100 வரை என்று சொன்னால் சதுர எண்கள். ஓர் 1 1, நிரலிண்ட எண்ணிக்கையும் பெருக்கம் என்னவாக இருக்க வேணும்? சமனாக இருந்தால் அது நிறைவர்க்க எண். ஆகவே 1 2 தர 2 4. அங்கே 1 தொடக்க வேண்டபடியாக 1 உள்ளடக்கப்படும். 100 வரை 3 9, 4 16, 5 தர 5 25, 6 தர 6 36, 7 தர 7 49, 8 தர 8 64, 9 தர 9 81, 100 தர 10 தர 10 100. ஆகவே அந்த சதுர எண்கள்லாம் நிறைவர்க்க எண்களாக அமைய போகிறது. 2வது வினாவை பார்ப்போம். நிறைவர்க்க எண் ஒன்றினிடம் 6 ஆகும். அதன் வர்க்கமூலத்தின் ஒன்றினமாக இருக்கத்தக்க இரு இலக்கங்களை எழுதுக. அவை ஒரு நிறைவர்க்க எண்ணிண்ட இப்படி இருக்குது என்றால் ஒன்றினிடத்த இலக்கம் 6. ஆகவே அந்த விடையில என்ன பெருமானம் இருக்கும்? இருக்கத்தக்க இரு இலக்கங்களை அவை 6 வரணும் என்று சொன்னால் எந்த எண்ணை பெருக்க வேண்டும்? 4 16. அவை 4 இருக்கலாம், அல்லது 6 36 6 இருக்கலாம். ஆகவே 4 அல்லது 6 இருக்கும். ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடமாக இருக்க முடியாத இலக்கங்கள் அவை ஓரொன்று 1 வரும், 2 அமையாது, 3 அமையாது, 4 அமைந்து விட்டது, 5 அமைஞ்சு விட்டது, 6 அமைஞ்சது, 7 வராது, 8 வராது, 9 வந்துட்டு. அவை இந்த 4 இலக்கமும் தான் என்னவாக அமையாது? நிறைவர்க்க எண்ணின் ஒன்றின் இலக்கமாக அமையாது. 4வது வினா, வர்க்கமூலம் 900 பெருமானம். அவை வர்க்கமூலம் 900 என்று சொன்னால் பாருங்கள், 1ஆம் இடத்திலக்கம் 0. ஆகவே 0 இருக்கும். 100ஆம் இடத்திலக்கத்தின் வர்க்கமூலம் 3. அவை 3 சைவர் மண்டா 30. நேரடியாகவே விடையை காணக்கூடியதாக இருக்கும். கீறிட்ட இடங்களை நிரப்புக. 3 டோன் எத்தனை கிலோ? அவை 1 டோன் 1000 கிலோ என்று சொன்னால் 3 டோன் 95 கிலோவுக்கு போய் பெருக்க வேண்டும். ஆகவே 3000 கிலோ. 4.05 டோன் எத்தனை கிலோ? அவை 4.05 1000ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே 4050 கிலோ.
இங்கே 3500 கிலோ எத்தனை டொன் எத்தனை கிலோ என கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே கிலோவை டொன் கிலோவுக்கு ஆகும்போது 1000ஆல் பிரிக்க வேண்டும். 1000ஆல் பிரிக்குவது என்று சொன்னால் இங்கே வலமிருந்திடம் 3 தசமதானங்களை தள்ளி குத்த வேண்டும். ஆக 1 2 3 ஆக 3 டொன் 500 கிலோ. நாலாவது வினாவை பாருங்கள். 12450 கிலோ எத்தனை டொன். அவை கிலோவை டொன்னாக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1000ஆல் பிரிக்க வேண்டும். அவை 3 தானம் தள்ளி குத்திட்டீங்க என்றால் 12.45 டொன்னாக காணப்படும். ஐந்தாவது வினா 10 டொன் 50 கிலோ எத்தனை கிலோ. அவை 10 டொன் 1 டொன் 1000 கிலோ என்றால் 10 டொன்னும் 10,000 கிலோ. ஆகவே 10,000தோட 50 கிலோவை கூட்டினீங்கன்னு சொன்னால் 10,050 கிலோ ஆகும். ஆகவே இவ்வாறு 1 டொன் 1000 கிலோ என கொண்டு இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 20வது வினாவை பார்ப்போம். பெருமானம் காண்க. முதலாவது வினா 3 வர்க்கம் தர 5. ஆகவே 3 வர்க்கம் 3 தர 3 தர 5. ஆகவே 3 9 9 5ஆல் பெருக்கினா 45. இரண்டாவது வினாவை பாருங்கள். 4 3ஆம் அடுக்கு. அவை 4 தர 4 தர 4 தர 2 வர்க்கம் 2 தர 2. அவை நென்னாங்க 16 16 4 64 தர 2 தர 2 4. ஆகவே 256. மூன்றாவது வினாவை பாருங்கள். 2 3ஆம் அடுக்கு. நேரடியாக அப்படி எழுத முடியும். 8 போட்டு 2 தர 2 தர 2 தர 3 வர்க்கம் 3 தர 3. ஆகவே 2 தர 2 தர 2 8 3 தர 3 9. ஆகவே 9 8 எவ்வளவு? 72. மறை 4 வர்க்கம் தர 5 3ஆம் அடுக்கு. ஆகவே மறை 4 தர மறை 4 தர 5 தர 5 தர 5. மறையால் வைக்கலாம் நேர் 16 தர 25 தர 5. அவை 16 5ஆல் பெருக்கிங்கன்னா 80 80 தர 25. ஆகவே பெருக்கினீங்க என்றால் 25 8ஆல் வைக்கினா 200. ஆகவே 80ஆல் வைக்கினா 2000. ஐந்தாவது வினாவை பாருங்கள். மறை 3 3ஆம் அடுக்கு. அவை மறை 3 தர மறை 3 தர மறை 3 தர 2 வர்க்கம் 2 தர 2. மறையாக வைக்கிறான் நேர மறையாக வைக்கிறான் மறை. அல்லது உங்களுக்கு தெரியும் மறை என்று வந்தால் இங்கே 1ஆம் இடத்திற்கு வந்தால் மறையெல்லாம் விட வரும். அவை 3 9 9 3 27. அவை மறை 27 4ஆல் பெருக்க வேண்டும். அவை மறை 108. ஆறாவது வினாவை பாருங்கள். மறை 1 4ஆம் அடுக்கு. அவை மறை 1 4ஆம் அடுக்குன்னா நேரடியாக எழுதலாம். இது இரட்டை எண். ஆவை நேர் 1 5 வர்க்கம் 25 தர 4. ஆவே 100. ஆகவே இவை மீட்டர் பயிற்சியில் உள்ள வினாக்கள். இந்த வினாக்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் 1ஆம் அலகிலிருந்து 10ஆம் அலகு வரை உள்ளடக்கப்பட்ட பகுதிகளை கொண்டதாக இந்த மீட்டர் பயிற்சியானது உங்கள் பாடப்புத்தகத்தின் பகுதி 1 புத்தகத்தின் இறுதியில் அமைந்துள்ளது. ஆகவே இந்த வகையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் நீங்கள் 2ஆம் தவணை பாட அலகுகளை மிக இலகுவாகவும் விளங்கியும் படிப்பதற்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவை தொடர்பான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொள்ளவும்.